இப்போ நம்ம சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அந்த வளாகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஓவராலாக எவ்வளோ செலவாகும்? இல்ல கலைஞர் காப்பீடு திட்டத்துல ஃப்ரீயா ஜெனரல் வார்டில் வந்து ஃப்ரீயா பண்றாங்கன்னா கையில இருந்து அவங்க ஒரு பைசா செலவு பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே ஃப்ரீயா. ஒரு தனியார்ல ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல பண்றதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு ஈஸியா. அங்க பண்ணா 5-6 lakhs ஆகுது. எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்கணும்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வசதிகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இருக்குது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ லேட்டஸ்ட் என்ன வேணும் உலகத்துல, இப்போ நீங்க வந்து ஒரு மேல நாட்டுல வந்து என்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு என்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை இப்போ நம்மளால இங்க கொடுக்கணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுடைய மெயின் எய்மே என்ன இருந்ததுன்னா, லேட்டஸ்ட் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரும். இப்போ பெய்டுனா எப்படி, நான் பெய்டுனா இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெய்டும் இருக்குது, நான் பெய்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தி டோன்ட் பே, அவங்க கையிலேருந்து பே பண்ணுறது இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். தனியார் மருத்துவமனையில் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மிஷினுக்கு மட்டுமே இதை சார்ஜ் 2 lakhs. நீங்கள் மொத்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 லட்சத்துக்கு மேலே வரும். ஆப்ரேஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா 8-10 மணி நேரம் வரும். இந்த உபகரணம் தவிர்த்து ஆப்ரேஷன் பெருசாக இருக்கும், யூஸ் பண்ணுற கன்சியூமபிள்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். இருக்கிறதுலே ஏழையான மக்கள் கூட வந்தாங்கன்னா அவங்க வந்து கையிலேருந்து செலவு பண்ணாமல் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ணிக்க முடியும். கேன்சர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் இப்போ நம்ம இருக்கிறோம். கேன்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி டாக்டர் சுஜய் சுசிகர் தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய டவுட்ஸ், நிறைய சந்தேகங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, உள்ள என்ன மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ சார்? குட் சார், தேங்க் யூ. இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, நீங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிருங்க. ஸோ இங்கே வந்து இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஒரு குவாட்டனரி சென்டர், அதாவது வந்து இருக்கிறதுலே அதிநவீன சிகிச்சைகள் எல்லாமே கொடுக்குற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலாக தான் நம்ம கவர்மெண்ட்லேருந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து ஆங்காலஜி சைடில் வந்து என்ன சர்ஜிக்கல் ஆங்காலஜி கேன்சருக்கு சர்ஜரி பண்ணும்பொழுது என்னென்ன அதிநவீனமான உபகரணங்கள், அதாவது எக்யூப்மெண்ட் வேணுமோ அது எல்லாமே இங்கே வச்சு வி ஆர் டூயிங் த மோஸ்ட் அட்வான்ஸ் சர்ஜரி. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ல வந்து ஒவ்வொன்றா என்னென்ன இருக்கு, அதனுடைய யூஸ் என்னென்ன கேன்சருக்கு யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் லேட்டஸ்ட் சர்ஜிக்கல் மைக்ரோஸ்கோப், ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப் வித் பைனாக்குலர் விஷன் அண்ட் 3D வியூவிங். இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இப்போ எஸ்பெஷலா கேன்சர் சர்ஜரி அதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு எல்லா திங்ஸுமே கொஞ்சம் பெருசா தெரிஞ்சா நல்லா இருக்கும். இப்போ நம்ம பாக்குற லெவலை விட கொஞ்சம் மேக்னிஃபைட், அதாவது நம்ம பார்க்கறதோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பெருசா தெரியும் பொழுது நமக்கு வந்து இன்னும் நுண்மையா பண்ண முடியும், அதாவது ரொம்ப துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ண முடியுது. ஸோ இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வந்துருக்கிறது ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்ஸ். நம்ம மைக்ரோஸ்கோப்ல பெருசாக்கும் பொழுது சம்டைம்ஸ் நமக்கு வந்து 2 டைமென்ஷனலா தெரியும். அதை வந்து இப்போ 3 டைமென்ஷனல் ஆக்குறதுக்கு தான் திஸ் இஸ் கால்ட் 3 டைமென்ஷனல் பைனாக்குலர் ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப். திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஒன். இப்போ இது மார்க்கெட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட் வெர்ஷன் இது. இது என்னன்னா நமக்கு வந்து 15 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் கொடுக்கும். அதாவது இப்போ நம்ம பார்க்குற ஒரு சின்ன விஷயம் வந்து 15 மடங்கு பெருசா தெரியும். இதுல வந்து இப்ப என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நுண்ணியமான சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா பண்ணும் பொழுது, அதுவும் எஸ்பெஷலா கேன்சர் சர்ஜரிஸ் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம வந்து சிறிய நரம்புகள், ஸ்மால் நர்வ்ஸ், பிளட் வெசல்ஸ் இதெல்லாமே ஹேவ் அ வெரி பிக் ரோல் டு பிளே. இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுனால இப்போ நீங்க கேன்சர் சர்ஜரிஸ்ன்னு கேட்டிருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப கொடூரமான சர்ஜரிஸ். இப்போ நம்ம வந்து வாயில எங்கேயோ ஒரு புற்றுநோய் கட்டி இருக்கு, அதை அகற்றணும் அப்படின்னா இந்த வாயே சீர்குலைஞ்சு போயிடும், முகம் சீர்குலைஞ்சிரும். அதே மாதிரி இப்போ நம்ம பரோட்டிட் கிளாண்ட்னு சொல்லுவோம், இதுல நம்ம ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இதுவரை தான் ஃபேஷியல் நர்வ்னு சொல்லிட்டு நமக்கு முகத்துக்கு இது கொடுக்குற நரம்பு போகும். அந்த நரம்பு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டா பார்த்தீங்கன்னா முகம் ஒரு பக்கம் கோணலா தெரியும், ஒரு பக்கம் வந்து மசில்ஸ்லாம் இதாகும். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ல மேக்னிஃபைடா பார்க்கும்பொழுது நம்ம அந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து துல்லியமா வி கேன் ப்ரிசர்வ் தன், அதை மட்டும் நம்ம தனியா அகற்றி வச்சுட்டு கேன்சர் அகற்ற முடியும். ரெண்டாவது இப்போ வாயில புற்றுநோய், அது இப்போ நம்ம ஊர்ல ரொம்ப காமனா இருக்கும். அது பண்ணி நம்ம புற்றுநோய் அகற்றினதுக்கு அப்புறம் அந்த சதையை வந்து துல்லியமா இந்த எலும்பு எடுக்கணும், இந்த எலும்பு எடுக்கிறோம், இந்த சதை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மாறுதலா வந்து நம்ம எலும்பு கால்ல இருந்து கொண்டாந்து, தூரமான கால்ல இருந்து கொண்டாந்து அதை வச்சு
அதுக்குரிய ரத்த ஓட்டத்தையும் சேர்த்து நம்ம தைக்கிறதுக்கு நம்ம வந்து 4 மில்லிமீட்டர் பிளட் வெசல்ஸ், அதாவது அதெல்லாம் 4 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். அதை வந்து நம்ம இன்னும் 2 பிளட் வெசல்ஸ் சேர்த்து தைக்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 15% கூடும், அது 15 டைம்ஸ் பெருசா தெரியும் பொழுது நுணுக்கமா பண்ண முடியுது. இதனால பாத்தீங்கன்னா அவுட்கம்ஸ் நல்லா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆபரேஷனும் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு இல்லாம நம்மளால பண்ண முடியுது. ஓகே. இப்போ எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்கணும்னா, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய வசதிகள்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்குது. இது வந்து இப்போ இந்தியாவிலே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்போலோ மாதிரியான ஹாஸ்பிட்டல், அங்க மாதிரியான இதுதான் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆமா. இருக்கா? இப்ப நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்போ லேட்டஸ்ட் என்ன வேணும் உலகத்துல? இப்ப நீங்க வந்து ஒரு மேல நாட்டுல வந்து என்ன லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் வச்சு என்ன லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை இப்ப நம்மளால இங்க கொடுக்க முடியும். ஓகே. அதுக்காக உரிய உபகரணங்கள் அது என்ன தேவையோ, இப்ப பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான் தேவை. ஒண்ணு வந்து நமக்கு பண்றதுக்கான நாலேஜ் வேணும். 2வது இப்ப அது பண்றதுக்கான எக்யூப்மெண்ட். இப்ப அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடைக்கிறதுக்கு. அதுவும் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் செட்டப்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கேட்டர் பண்றோம். அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபண்டிங் எல்லாமே ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. இப்ப நமக்கு வந்து அதெல்லாம் வந்து இப்ப நமக்கு இவ்வளோ காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் ஒன் டைம் காஸ்ட். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ். இது ரெண்டுமே நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து நம்ம கொடுக்கும் பொழுது we are able to procure and give it to more people and the latest equipment கிடைக்கும்போது we give the latest treatment which is there. இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல கம்பேர் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி பேசுறாங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதெல்லாம் விட டபுள் மடங்கு பல மடங்கு இங்க அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ இந்த மாதிரி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு? ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. பட் என்னன்னா இப்போ அதெல்லாம் என்ன வேணுமோ மொத்தமா சேர்ந்து இங்க கொண்டுட்டோம். இங்க வந்து நாங்க ஆரம்பிக்கும் பொழுதே இது வந்து லேட்டஸ்டா கொண்டு வரணும். நம்ம வந்து மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுடைய மெயின் எய்மே என்ன இருந்ததுன்னா, லேட்டஸ்ட் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல மக்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வரணும். ஸோ அதான் அவங்க எய்மா இருந்தது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லயும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தனால என்ன வேணும், வாட் இஸ் த பெஸ்ட், அது வந்து நம்ம வந்து யோசிக்காம நம்ம வாங்கலாம். அது நம்ம அல்டிமேட்லி நம்ம மக்களுக்கு அது பயன்படணும்னு சொல்லும் பொழுது அது எல்லாமே இப்போ கொண்டுட்டோம். அதனால தான் பாத்தீங்கன்னா we are able to reach. இப்போ கண்டிப்பா வந்து வாட் இஸ் தேர் இந்த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், இப்போ எய்ம்ஸ்னு கம்பேர் பண்றாங்களோ இல்லையோ, என்ன பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தேவையான பெஸ்ட் எக்யூப்மெண்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில மிஞ்சி போனா ஒரு தனியார் மருத்துவமனைகளோ சில இடங்கள்ல இருக்கும். அவ்வளவுதான். அதோட கம்மியா கூட இருக்கும். இப்போ நீங்க இந்த ஜீஸ் மைக்ரோஸ்கோப் எல்லாம் பாத்தீங்கன்னா மேபி 1-2 இடங்கள்ல தான் இருக்கும். அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டஸ்ட் ஹையஸ்ட் இப்போ வந்திருக்கிறது ரீசென்ட் ஒன். அதே மாதிரி இப்போ அடுத்து நான் இன்னொரு எக்யூப்மெண்ட் காமிக்கிறேன். இந்த ஹைபெக் மெஷின் சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து கவர்மெண்ட் சைட்ல எங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீங்க வந்து ஈவன் ஆல் ஓவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்தா கூட ஒரு 3 ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவுல, தமிழ்நாட்டுல. இந்தியால மேபி மோர். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3-4 பிளேசஸ்ல தான் இருக்கு இந்த மெஷினே. மிச்சரங்கெல்லாம் they only have to rent it. நாங்க ஓனா வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் டெய்லி யூ கேன் டூ திஸ்ங்கறத கொண்டு இருக்கிறது இங்க மட்டும் தான். ஓகே. இப்போ இவ்வளவு அட்வான்ஸ்டான ஒரு மிஷின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஆபரேஷன் பண்றோம், நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து பெய்டு இருக்கு, நான் பெய்டு இருக்கு, ஃப்ரீயும் இருக்கு. ஆமா. இப்ப பெய்டுனா எப்படி, நான் பெய்டுனா இல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெய்டும் இருக்கு, நான் பெய்ட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மகிட்ட வரவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா they don't pay. அவங்க கையில இருந்து பே பண்றது இல்ல. அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப இந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. இப்போ வந்து இந்த ஹைபெக் மெஷின் சொல்லுவோம். இந்த மெஷின் யூஸ் பண்றதுக்கு சர்க்யூட்டரி வேணும். அந்த சர்க்யூட்டரி காஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அது வந்து 50,000-60,000 ரூபாய் வரும். ஒரு தடவை ஒரு சிங்கிள் டைம் யூஸ். ஒருத்தங்களுக்கு அதை யூஸ் பண்ணா திரும்பி நம்ம யூஸ் பண்ண கவர்மெண்ட் சார்ஜ் பில்லால அது வந்து நம்ம என்ன பண்றோம், சார்ஜ் பண்ணக்கூடிய பில் அது அவங்க அந்த கம்பெனில இருந்து நமக்கு கொடுக்குற அந்த காஸ்ட் அவ்வளவு வரும். தனியார் மருத்துவமனையில பண்ணீங்கன்னா இப்ப இந்த மெஷினுக்கு மட்டுமே they charge 2 lakhs. இந்த யூஸ்க்காக பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேல சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க மொத்த சர்ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10-15 லட்சத்துக்கு மேல வரும். ஏன்னா நம்ம வந்து இதுல வந்து ஐசியூல 3 days இருப்பாங்க. ஆபரேஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா 8-10 மணி நேரம் போகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உபகரணம் தவிர்த்து ஆபரேஷன் பெருசா இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற கன்சியூமபிள்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். சோ வெளிய பாத்தீங்கன்னா the total cost of the procedure வந்து 15 lakhs கிட்ட. பிரைவேட் ஹாஸ்பிடல்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மிஷின் இந்த ஒரு மிஷினோட யூஸ்க்கே 2 lakhs வரும். 2 lakhs பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா ஃப்ரீயா கொடுக்குறோம். என்ன பண்றோம்னா இப்ப அந்த கன்சியூமபிள் எல்லாமே நம்ம வந்து கவர்மெண்ட் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துல இருந்து வந்துட்டு அந்த கன்சியூமபிள் ஃபண்ட்ல இருந்து we are able to buy that. ஏன்னா இந்த மெஷினே வந்து பாத்தீங்கன்னா it's 60 lakhs. இதை வாங்குறது தவிர்த்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவை பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த காஸ்ட் அந்த ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh கிட்ட வரும். பட் அது வந்து இப்ப நமக்கு முதலமைச்சர் காப்பீடுல இருந்து வர்றதுனால மக்கள் வந்து ஈவன் த புவரஸ்ட் ஆஃப் த புவர் இருக்கலே ஏழையான மக்கள் கூட வந்தாங்கன்னா அவங்க வந்து கையில இருந்து செலவு பண்ணாம இவ்வளவு பெரிய ஒரு ஆபரேஷனை பண்ணிக்க முடியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம பணம் செலவு பண்ணியும் பே பண்ணி பண்றாங்கன்னா அவங்க வந்து இப்ப முதலமைச்சர் காப்பீடுல இருந்து வர்ற அந்த கன்சியூமர் இலவசமா பண்றவங்களுக்கு ஒரு பைசா கிடையாது.
பே பண்ணி பண்றவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கன்சூமபிள் காஸ்ட் மட்டும் அவங்க கையில இருந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. அதாவது வெளிய 10, 15 லட்சம் காஸ்ட் பண்றது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா நீங்க ஒரு 3, 4 லேக்ஸ்க்குள்ள முடிச்சு போயிடும். ஓகே. ஓகே. இப்ப இந்த மிஷினோட பேரு சொல்லிட்டீங்க. அந்த எக்யூப்மென்ட்ஸோட பேரு அப்புறம் அந்த ஆமா. இதுதான் மைக்ரோஸ்கோப் சொன்னேன் உங்ககிட்ட. ஓகே. டன். இந்த எக்விப்மென்ட் தான் வந்து ஹைபெக் மெஷின். ஓகே. அதாவது ஹைப்பர்தெர்மிக் இன்ட்ராபெரிட்டோனல் கீமோதெரபின்னு சொல்றது. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கீமோதெரபிலாம் இதுல தான் குடுப்பாங்க. இல்ல. ஹைப்பர்தெர்மிக் ஒரு சார்ட் ஆஃப் கீமோதெரபி. ஓகே. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு. வயித்துக்குள்ள மட்டும் அட்வான்ஸ்டா இருக்கிறது. இப்ப அந்த ஓவேரியன் கேன்சர்ஸ் கருமுட்டை பையிலேருந்து வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெருங்குடல்லேருந்து வர்றது, அப்பெண்டிக்ஸ்லேருந்து வர்றது. இப்ப இந்த மாரி புற்றுநோய்கள்லாம் என்னன்னா, வயித்துக்குள்ள மட்டும் பரவும். அப்ப என்னன்னா, நம்ம ஆப்பரேஷன் பண்ணும் பொழுது வயித்துக்குள்ள மட்டும் கீமோதெரபி குடுப்போம். அதுதான் ஹைப்பர்தெர்மிக் இன்ட்ராபெரிட்டோனல் கீமோதெரபி. அந்த கீமோதெரபி மட்டும் குடுக்காம, டெம்பரேச்சர் ஆஃப் த கீமோதெரபியும் நாங்க கூட்டி குடுப்போம். அதாவது நம்ம பாடி டெம்பரேச்சர் 38 டிகிரிஸ்ல இருக்குதுன்னு சொன்னா, நாங்க 41 டிகிரிஸ் சென்டிகிரேட்ல அந்த டெம்பரேச்சரை ஹீட் பண்ணி, கீமோதெரபி ட்ரக்கையும் சேர்த்து உள்ள சர்க்குலேட் பண்ணுவோம் 2 ஹவர்ஸ்க்கு. அது பண்ணும்பொழுது என்னன்னா, நம்ம ஆப்பரேஷன் பண்ணி உள்ள இருக்க கேன்சர் செல்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங் கேன்சர் செல்ஸ்ன்னு உள்ள இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இது கொன்றும். ஸோ இந்த மாரி ஒரு வகையான கேன்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி இது வராம இருக்கிறதுக்கும், முன்னாடிலாம் திஸ் வாஸ் கால்ட் அட்வான்ஸ் கேன்சர்ஸ். இதுக்கு வைத்தியமே கிடையாது. இது வந்துருச்சுன்னா அவங்கள அவ்வளவுதான். தே வில் ஹேவ் டு ஜஸ்ட் பி அவங்கள பாலியேட்டிவ் கேர்ன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ வந்து குணப்படுத்துறதுக்கு சாத்தியமாயிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்போ இந்த அட்வான்ஸ்ட் எக்விப்மென்ட். இப்போ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள சர்க்குலேட் பண்ணும். ஓகே. இது வந்து அந்த ஃப்ளூயிட வந்து வயித்துக்குள்ள சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும். 2வது வெளிய கொண்டாந்து ஹீட் பண்ணும். ஓகே. அண்ட் டெம்பரேச்சரை மெயின்டெயின் பண்ணும். அந்த 41 டிகிரிஸ் தான் உள்ள போகுதாங்கிறத வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான எக்விப்மென்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா, அது ஹீட் பண்றதுக்கு ஒரு வாட்டர் பாத், மெயின்டெயின் பண்ணதுக்கு தெர்மோஸ்டாட் அண்ட் சர்க்குலேட் பண்றதுக்கு ஒரு சர்க்குலேஷன் டிவைஸ். ஓகே. இதுல நாங்க மருந்தும் ஆட் பண்ணி, நம்ம என்ன மருந்து போடுறோம், அது என்ன ட்ரக்ல இதுல குடுக்குறோம், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி குடுப்போம். அண்ட் இது வந்து இதோட நின்றாது. இது குடுக்கும்பொழுது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சர கூட்டி குடுக்கும்பொழுது, ஒருத்தங்களுக்கு வந்து இதனால நெறைய பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ இந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டியாக் அவுட்புட்ட மானிட்டர் பண்ணும், கிட்னி அவுட்புட்ட மானிட்டர் பண்ணும், கிட்னிக்கு போற பிளட் சப்ளைய மானிட்டர் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய அட்வான்ஸ்ட் அனஸ்தீசியா எக்விப்மென்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம மக்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இவ்ளோ அட்வான்ஸ்டான எல்லாமே இருக்கு. ஆனா, அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வேணும். அப்ப இதுவரைக்கும் நீங்க எத்தன பேர இது மாரி சரி இல்ல நாங்க இப்போ குணப்படுத்திருக்கீங்கன்னு இப்போ கேட்பாங்க. நாங்க இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு நமக்கு 2 இயர்ஸ் ஆகுது. எஸ். நாங்க இந்த ஹைபெக் தெர்மி ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சு நாங்க ஒரு 1 இயர் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. ஓகே. அத நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்ப எங்களுக்கு வந்து நாங்க ஒரு 20 ஆட் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணிட்டோம். ஓகே. 26 இப்போ பேஷண்ட்ஸ் வயிறு சம்பந்தமான குணப்படுத்திட்டோம். கேன்சர்லாம் ரொம்ப ஓவேரியன் ஈஸியா கேன்சர்ஸ் ஆமா இது சரி பண்ண பண்ண முடியுது. முடியாது. ஈஸின்னு கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான ஒரு ட்ரீட்மென்ட் தான். ஓகே. பட் இத பண்ணா நம்ம குணப்படுத்த முடியும். இதுக்கு அது முன்னாடி அப்படி அந்த வயிறு சம்பந்தமான கேன்சர் வந்தாலே டெத் தான் அல்லது ஆமா. காப்பாத்த முடியாத ஒரு முடியாதுங்கிற சூழல் நிலைமை இருந்தது. இப்ப மேக்ஸிமம் காப்பாத்திற காப்பாத்த முடியும் முடியுது. ஆமா. அப்படிங்கிற ஒரு சூழல் இப்ப வந்திருக்கு. வந்திருக்கு. சூப்பர், சூப்பர். ஓகேங்க சார். அடுத்த எக்யூப்மென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மட்ட வந்து இது கியூசாங்கிற ஒரு எக்விப்மென்ட். இதெல்லாம் கியூசாங்கிறது என்னன்னா, இது வந்து அட்வான்ஸ் போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ கியூசா. ஓகே. இது என்ன பண்ணும்னா, கேவிட்ரோனிக் அது என்னன்னா, ரெகுலரா கட் பண்றத விட ஓகே. ஒரு ஸ்கேல்பல் இருக்கும். அது வந்து வைப்ரேஷன பார்த்தீங்கன்னா 30,000 40,000 1000 ஹெர்ட்ஸ்ல போடுறதுனால, அது வைப்ரேட் பண்ணிட்டே போகும்பொழுது டிஷ்யூஸ கட் பண்ணிட்டு போகும். ஓகே. இது என்ன மாரி டிஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப டெலிகேட்டா கட் பண்ண வேண்டிய டிஷ்யூஸ். அட் த சேம் டைம் ப்ளீடிங் இருக்கக்கூடாது. ஓகே. லிவர், ம். கிட்னி இந்த மாரி சாஃப்ட் டிஷ்யூஸ கட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அங்க போற பிளட் வெசல்ஸ டிவைட் பண்ணாம இத மட்டும் டிவைட் பண்ணும். ஸோ நம்ம பிளட் வெசல்ஸ இது பண்ணிக்கலாம். ம். 2வது இதையே நாங்க போனுக்கும் யூஸ் பண்றோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா வாய் புற்றுநோய். அதுல தாடை எலும்பு. இல்லாட்டி நமக்கு வந்து தலையில எங்கேயாவது புற்றுநோய் இருக்கு. அப்ப நமக்கு வந்து ஸ்கல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு மூளைய பாதுகாக்கிற எலும்பு. இப்ப இதுல என்னன்னா 2, 3 லேயர் இருக்கும். அந்த ஒரு லேயர மட்டும் வெட்டி எடுக்கணும். ஓகே. இல்லாட்டி முழுசா எடுத்தோம்னா என்ன ஆகும்? தாடை எலும்பு உடைஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு வாயில வந்து இறக்க ஆரம்பிச்சுரும். அதே மாதிரி நம்ம அந்த ஸ்கல் பேஸ்லாம் பண்ணும்பொழுது, அந்த வெளி லேயர மட்டும் எடுக்கணும். உள் லேயர் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு என்ன ஆகும்? மூளை வெளிய வர ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படி பண்றதுக்கு துல்லியமா வந்து யூ நீட் டு டூ. அது என்னன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மில்லிமீட்டர்ஸ்ல மட்டும் தான் வெட்டும். எலும்ப வெட்டும். பட் மில்லிமீட்டர்ஸ்ல அழகா வெட்டும். ஸோ அதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இட் வில் காஸ் அந்த வாட்டரும் போயிட்டு, அந்த அல்ட்ராசோனிக் எனர்ஜில வந்து ஸ்மால் பிட்ஸா வெட்டும் அழகா. ஸோ ப்ரிசைஸா நீங்க மில்லிமீட்டர் லெவல்ல வெட்டலாம். வெட்டிட்டு உங்களுக்கு இட் கிவ்ஸ் யூ அ வெரி குட் திங். ஸோ இந்த மாரி இந்த கியூசாங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப வி ஹேவ் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் லேப்ரோஸ்கோபி சிஸ்டம். ஓகே. இது என்னன்னா, இப்போ லேப்ரோஸ்கோபிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வயித்துக்குள்ள வெட்டவே வேண்டாம். இதுதான். ஓகே. 5 தான். ஓகே. நம்ம லேப்ரோஸ்கோபில வயித்துக்குள்ள வெட்டவே வேண்டாம். நேரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துழாய்கள் போட்டே நம்ம வயித்துக்குள்ள இப்போ கர்ப்பப்பை ஆப்பரேஷனா இருக்கட்டும், இரைப்பையா இருக்கட்டும், உணவு குழாயா இருக்கட்டும், பெருங்குடலா இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து வயித்துக்குள்ள ஆப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்லாமே அதே பிரின்சிபல் தான் யூஸ் பண்றோம். இன்னும் என்ன பண்றோம்? உள்ள போடுறோம். கேன்சர் அஃபெக்ட் பண்ண ஆர்கன் எடுக்கிறோம். சுத்தி இருக்க நெருக்கட்டி எடுக்கிறோம். பட் இப்ப அத பண்றதுக்காக என்ன பண்ணணும்? வயித்த வெட்டினா தான் உள்ள முடியும். இப்ப நீங்க வயித்து ஆப்பரேஷன்லலாம் முன்னாடி பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடல் எடுத்ததோ, அதெல்லாம் கர்ப்பப்பை எடுத்ததோ பிரச்சனை இருக்காது. அந்த வெட்டுனத வலி இவ்ளோ பெருசா வெட்டுனதால நடக்க முடியாது. அவங்களுக்கு வீட்டுக்கு முடியாது. சாப்பிட முடியாது. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா 10 நாள், 15 நாள் இருப்பாங்க. இப்ப நம்ம வந்து வெட்டாம சின்ன சின்ன துழாய்கள் போட்டு உள்ள போய் நம்ம ஆப்பரேஷன் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, பேஷண்ட் வந்து அடுத்த நாளே உட்கார்ந்துடுறாங்க. ஓ! நடக்குறாங்க. 5 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம்.
அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நம்ம வந்து அதுக்கு தான் இந்த லாப்ரோஸ்கோபி சிஸ்டம். ஓகே. இப்ப இந்த மிஷின் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணோம்னா, நம்ம 5 நாள்ல நார்மல் ஆயிருவாங்க. வீட்டுக்கு நார்மலா வீட்டுக்கே போயிடலாம். அனுப்பிச்சிடலாம். ஆனா இந்த மிஷின் இல்லாம இதுக்கு முன்னாடி ஒரு வெட்டும் ஆபரேஷன் பொழுது நடந்திருக்கணும். ஒரு கன்வென்ஷனலா ஓப்பன் சர்ஜரி பண்ணும்பொழுது ஆ. அது ரிகவரி ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஓ! அண்ட் இதுல என்ன அட்வான்டேஜ்னா நான் சொன்னேன் இல்லையா, அகைன் மேக்னிஃபிகேஷன். நம்ம வயித்துக்குள்ள பாக்குறோம்னா இங்க இருந்து பாக்குறத விட நம்ம இதுல வந்து அந்த கேமரா உள்ள விட்டு பார்க்கும்போது 4 மடங்கு பெருசா ஓ! தெரியும். இந்த மிஷின் மூலமா அந்த ஆமா, கேமராவ லாப்ரோஸ்கோப் வயித்துல தான் வச்சு இது. பார்க்கலாம். லாப்ரோஸ்கோப்ல உள்ள அவ்ளோ அக்யூரேட்டா தெரியும். அக்யூரேட்டா ரொம்ப தெரியும், இன்னும் பெருசா தெரியும். ஓகே. அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்னும் ஃபைனா இருக்கிறதுனால நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க கேன்சர்ல எடுக்கும்போது தான் நெறிக்கட்டிகள்ங்கிறத தான் எடுக்கணும். நெறிக்கட்டி எங்க இருக்கும்னா நரம்புகளையும் ரத்த குழாயும் சுத்தி தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ரத்த குழாயை பின்னாடி விடணும், பட் நெறிக்கட்டியும் எடுக்கணும். அப்பதான் கேன்சர் கியூர் ஆகும். அப்ப நெறிக்கட்டி எடுக்கிறதுக்குலாம் மேக்னிஃபிகேஷன் நல்லா பெருசா பார்க்கும் பொழுது நம்ம ரத்த குழாயில இருந்து இருக்கிற சுத்தி 5 மில்லிமீட்டர் லிம்ப் நோட்ஸ் கூட அழகா நம்ம எடுத்துடலாம். ஓ! சோ அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுல வந்து இன்னும் என்ன பெருசா வச்சிருக்காங்கன்னா, we have something called narrow band imaging. அதாவது நம்ம கண்ணால பார்க்கும்பொழுது we see a full wavelength of light. ஓகே. இத வந்து நம்ம விட்டுட்டு ஒரு பர்టిక్యులர் wavelength of light மட்டும் உள்ள விட்டோம்னு சொன்னா, then you can use some special dyes and cause something called fluorescence. ஓகே. இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம வந்து இப்போ இன்னும் ஐசிஜி இம்யூனோஃப்ளோரசன்ஸ் சொல்லிட்டு அந்த டைய வந்து நம்ம ஒரு ஆர்கன்ல இன்ஜெக்ட் பண்ணோம்னா, அது வந்து நெறிக்கட்டியில மட்டும் பிக்கப் ஆகும். சோ நம்ம வந்து அந்த நேரோ பீம்ல பார்த்தா நெறிக்கட்டி வந்து லைட் ஆகும். அது லைட் ஆகும்பொழுது அந்த நெறிக்கட்டி மட்டும் நம்ம எடுக்கும் பொழுது எல்லா நெறிக்கட்டியும் எடுக்காம அந்த கேன்சர் இன்வால்வ் ஆன நெறிக்கட்டியை எடுக்கும் பொழுது நம்ம டெஸ்ட் பண்ணி கேன்சரை கண்டுபிடிக்கிறதும் ஈஸியர். அண்ட் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் சர்ஜரியும் பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமா இருக்கும் வித்வுட் காசிங் மச் சைட் எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தட் இஸ் லேட்டஸ்ட் சிஸ்டம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா யூ நீட் டு ஹேவ் அ டியூவல் பீம், அதாவது நேரோ பேண்ட் இமேஜிங் இருக்கணும், ரெகுலர் இருக்கணும். ஓகே. அந்த இருக்கிற மாதிரி லாப்ரோஸ்கோபிக் சிஸ்டம்ஸ் தான் சூப்பர், இருக்கு. சூப்பர்ங்க சார். ஓகே. இன்னும் இந்த ஆபரேஷன் தியேட்டர்ல அடுத்து இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டான ஒரு எக்யூப்மென்ட்ஸ்னா? அடுத்த எக்யூப்மென்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா we have the latest ஆபரேட்டிங் தியேட்டர் லைட்டா இருக்கட்டும், ஓகே. ட்ரிபிள் டோம், அதாவது Okay. இன்னும் யூஸ்வலா 2 டோம் தான் இருக்கும். நம்மகிட்ட இங்க ட்ரிபிள் டோம் வித் வீடியோ கேமரா ஃபெசிலிட்டி. அதாவது நம்ம இன்னும் அடுத்து அப்கிரேட் பண்ணும்போது இந்த டீச்சிங் சென்டரா இப்போ பெருசா கொண்டு போகும்போது ஓகே. ஆபரேஷன்ல யாரும் உள்ள வந்து பார்க்க வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே உட்கார்ந்தா கூட உள்ள இருந்து நம்ம வந்து we can telecast it to them. அந்த மாதிரி லைட் வச்சிருக்கோம். ஓகே. டேபிள்ஸும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா பொசிஷனும் பண்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த அட்வான்ஸ் சர்ஜரிஸ் தான் பண்ணும்பொழுது நம்ம வந்து பேஷண்ட்டை மூவ் பண்ணாம டேபிளை மட்டும் மூவ் பண்ணி பண்ற மாதிரி உள்ள அட்வான்ஸ் டேபிள்ஸ். ஓகே. அண்ட் இதோட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, we need to have an excellent monitoring and anesthesia system. ஓகே. காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் பண்ணும்பொழுது மயக்க மருந்து கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நிமிஷம் என்ன நடக்குது, அவங்களுக்கு பல்ஸ் பிபி எப்படி மாறுது அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் ரியல் டைம்ல. அதை பண்றதுக்கான இப்போ கார்டியாக் அவுட்புட் மானிட்டர்ஸா இருக்கட்டும், நம்ம கிட்ட வந்து அட்வான்ஸ்டு ரியல் டைம் மானிட்டர்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கு. Okay. அதுவும் எல்லா ஆபரேஷன் தியேட்டர்லயும் வச்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ், அட்வான்ஸ் சர்ஜரிஸ் பண்ணாலும் நம்மளால வந்து we can also monitor the patients well and give good results. ஓகே. ஓகே. ஆக்சுவலி இது என்ன இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ரிகவரி ரூம். ஓ, நாங்க வந்து recovery சரி உங்களை ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ள போக முடியாதுங்கிறதுனால ரிகவரி ரூம். ஆ, இது வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் இங்க வச்சு நாங்க மானிட்டர் பண்றதுக்காக வச்சிருக்கோம். ஓகே. இதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி கம்ப்ளீட்டா ஏர் கண்டிஷன் ஆ. வித் வெல் பார்ட்டிஷன் இது வித் கம்ப்ளீட் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ தட் Okay. பெரிய ஆபரேஷன் பண்ணும்போது நம்ம ஆபரேஷன் முடிஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் இங்க வச்சு அவங்க நல்லா ரிகவர் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்க ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஓகே. ஒரே ஒரு பெட் மட்டும் பாத்துறலாமா? காமிக்கிறேன் இது வேணா. ஓகே. ஸோ இதை ஃபுல்லா இன்டகிரேட்டடா உங்களுக்கு மாடுலர் சிஸ்டம் வித் கம்ப்ளீட் கேஸ் மானிட்டரிங் எல்லாமே வந்துரும். பெட்டும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெக்கனைஸ்ட் Okay. பெட்ஸ் அந்த மாதிரி. ரொம்ப So, நீங்க advanced patient- ஆவே இருக்கு. ஆமா எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட் பட்டன் நீங்க பேஷண்ட் வந்து அதான் இப்போ லேட்டஸ்டா உங்களுக்கு வந்து உலகத்துல எங்க இருக்குதோ அது உள்ளே இங்க இருக்கு. ஓகே. யூசுவலாவே சின்ன ஒரு மானிட்டர் மாதிரி இருக்கும். ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பல்ஸ், பிபி, உங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கான மானிட்டர். இதை நம்ம பேஷண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா Okay. நம்ம இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு பேஷண்ட்டுக்கு எவ்ரி மினிட் வாட் இஸ் ஹேப்பனிங், அவங்களுக்கு எப்படி பல்ஸ் இருக்கு, பிபி இருக்கு, நம்ம இங்க இருந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே. அண்ட் ஆபரேஷன் இவ்வளவு பெரிய ஆபரேஷன் முடிச்சு அவங்க வரும்பொழுது நம்ம அதை மானிட்டர் பண்ணது ரொம்ப ஓகே. இங்க ஓவராலா எத்தனை பெட்ஸ் இருக்கு? நமக்கு இது ரிகவரியே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த ஃப்ளோர்லயும் மேல ஃப்ளோர்லயும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா வந்து அரௌண்ட் 14 + 14 ஓகே. 28 to 30 பெட்ஸ் இருக்கும் ஓகே. ரிகவரி அட் எனி டைம். ஏன்னா நாங்க வி ஹேவ் டோட்டலா இப்போ இங்க 2 ஃப்ளோர்ல மேஜர் ஆபரேட்டிங் தியேட்டர்ஸே வி ஹேவ் 10 ஆபரேட்டிங் தியேட்டர்ஸ். அது தடுத்து கீழே எமர்ஜென்சி அண்ட் மைனர் ஆபரேட்டிங் தியேட்டர்ஸ் இன்னொரு 6 ஆபரேட்டிங் தியேட்டர்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 10க்கே வி ஹேவ் 28 ரிகவரி. ஓகே. ஸோ ஒவ்வொரு பேஷண்ட் இங்க வந்துட்டு இங்க நம்ம ஆபரேஷன் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிகவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஐசியூ போவோம். ஐசியூ வி ஹேவ் 50 ஐசியூ பெட்ஸ். ஓகே. இப்போ இன் கேஸ் வயித்துல ஒரு அல்சர் சம்பந்தமான ஒரு கேன்சர் வந்திருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா இங்க வரும்பொழுது ஓரளவுக்கு மினிமமா ஒரு பேமெண்ட் இருக்கும்ல, அது பே பண்ணி பண்றோம். இல்ல அது அது கலைஞர் காப்பீட்டு பண்றோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஓவராலா எவ்வளவு சார் செலவாகும்? இல்ல கலைஞர் காப்பீடு திட்டத்துல ஃப்ரீயா ஜெனரல் வார்டுல வந்து ஃப்ரீயா பண்றாங்கன்னா கையில இருந்து அவங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம். ஓகே. எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். ஓகே. பேமெண்ட் வார்டுல வந்து பண்றாங்க, அவங்க பே பண்ணி பண்றாங்க. இப்போ பேமெண்ட் வார்டுன்னு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூம் பாத்தீங்கன்னா 2000 rupees 1000 2000 rupees per day வருது. Okay. ஏர் கண்டிஷன் சிங்கிள் ரூம்ஸ்.
அண்ட் அவங்க கையிலேருந்து பே பண்ணாங்கன்னா அந்த சர்ஜரிக்கு பேக்கேஜ் ரேட்ஸ் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக ஒரு வயிற்றுல ஸ்டமக் கேன்சருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 1 lakh 1.2 lakhs முடியும். அதுக்குள்ள மேக்ஸிமம் எல்லாமே இது எல்லாமே பண்ணலாம். முடிச்சிடும். ஆனா ரொம்ப அட்வான்ஸ்டா இப்ப நம்ம ஒரு இருக்கிற எல்லாமே, அதாவது நீங்க வந்து டெல்லி போய் மகாராஷ்டிரா போயிட்டு நீங்க வெளிய ஒரு தனியார்ல ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல பண்றதை விட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு கம்மி ஈஸியா. அங்க பண்ணா 5-6 lakhs ஆகும். ஓகே. இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி கேட்கலாம். இப்போ ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கும் இங்க பண்றதுக்கும் அப்படியே எப்படி சொல்றது, 4ல 1 பங்கு தான் இங்க செலவாகும். 6ல 1 படம் கூட சொல்லலாம். 6ல 1 பங்கு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் ஒரு ஆபரேட்டிங் ரூம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து இங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 16 ஆபரேட்டிங் ரூம்ஸ் இருக்கு. ஓகே. இந்த ஒவ்வொரு ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. ஆபரேஷன் தியேட்டர். ஓகே. மெயின் ஆபரேட்டிங் தியேட்டர்ஸ் 10 இருக்கு. அதோட மைனர் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு 6 ரூம்ஸ் இருக்கு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி லேட்டஸ்ட் டேபிள்ஸ், உங்களுக்கு அனஸ்தீசியா மானிட்டரிங் மெஷின்ஸ், கம்ப்ளீட் மானிட்டர்ஸ், ட்ரிபிள் டோம் லைட்ஸ் வித் கேமராஸ். அண்ட் உள்ளேயும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்லி மாடுலர் ஓடி. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா அசெம்பிள் ஃப்ளோல ஆக்சிஜன் கூட ஏர் ஃப்ளோ, ஏர் கண்டிஷனிங் கூட பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் லேமினார் ஃப்ளோ, வேர் இட் கம்ப்ளீட்லி ஃப்ளோஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். இன்ஃபெக்ஷனை டோட்டலா மினிமைஸ் பண்றதுக்காக பண்றது. கம்ப்ளீட்லி பாத்தீங்கன்னா the controls will be on the outside. ஓகே ஓகே. சார் இப்போ நம்ம எந்த வார்டில் இருக்கோம்? இப்போ நம்ம இருக்கிறது தான் ஐசியூ. இது போஸ்ட் அனஸ்தீசியா ஐசியூ. இது வந்து எங்களுக்கு ஆங்காலஜி பேஷண்ட்ஸுக்கு, சர்ஜிக்கல் ஆங்காலஜி, கேன்சர் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸுக்கு உரிய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஐசியூ. ஓகே. இந்த மாதிரி மொத்தமா நம்ம ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா there are 7, 7, 8 ஐசியூ இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கு. ஒரு பெட் இருக்கும் ஐசியூல. இப்போ எங்களுக்கு இந்த பெட்ல இங்கே மட்டும் எங்களுக்கு வந்து 18 பெட் இருக்கு. ஓகே. இதெல்லாம் பெய்டா நான் பெய்டா? ஏன்னா ஃபுல் இது வந்து ஏசியா இருக்குல்ல. ஆமாமா, இது வந்து ஃப்ரீ பேஷண்ட்ஸ்க்கும் உண்டு ஐசியூ. யாரெல்லாம் வந்து அனஸ்தீசியா முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்லி இங்க இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து இதுதான் ஸ்கீம்ல இருக்கிற ஃப்ரீ பேஷண்ட்ஸ் தான். ஓகே ஓகே. எங்களுக்கு வந்து இப்போ பெய்ட் பேஷண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 1-2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களும் இங்க ஒரு நாள் ஆபரேஷன். அது என்ன கேட்டகரியில சார் பெய்டு நான் பெய்டுன்னு பிரிக்கிறாங்க? நான் பெய்ட்னா யாரெல்லாம் ஜெனரல் வார்டுக்கு எங்களால பே பண்ண முடியாதுன்னு போறாங்களோ அவங்க வந்து ஜெனரல் வார்டுக்கு போயிடலாம். ஓகே. யாரெல்லாம் பே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடியே ஆப்ஷன் கொடுத்துட்டு முதல்ல ஒரு அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டு பெய்ட் வார்டுக்கு போயிடலாம். அதாவது அரசோட அந்த சலுகைகளை நான் பயன்படுத்திக்கிறேன், என்னால ஓரளவுக்கு மினிமமா பே பண்ண முடியும்னு சொல்றாங்க. பே பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா. ஆமா, அவங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு தனி ரூம் வேணும், எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூம் வசதிகள் வேணும். ஜெனரல் வார்டு கூட பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் தனி வந்து தனி ரூம் இருக்கும் உங்களுக்கு, தனியா பாத்ரூம் அதெல்லாம் இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பெய்ட் வார்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஓகே ஓகே. பெருசா நம்ம பட் ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் கேரை பொறுத்த வரைக்கும் பெய்டோ நான் பெய்டோ எல்லாம் ஒண்ணு. எஸ் எஸ். அதுல வந்து நம்ம ரூம் செப்பரேட்டா கொடுக்கறங்கிறது தான் ஒரு டிஃபரண்ட். அந்த தனி. ஓகேங்க சார். ஓகே. ஸோ இப்போ இதுதான் எங்களுடைய ஐசியூ. இப்போ இந்த இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பேஷண்ட் இல்லாமல் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இமீடியட் ஆப்ரேஷன் முடிச்சு, இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே கேன்சர் சர்ஜரின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஆப்ரேஷன். இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவ்வளோ மணி நேரம் பண்ண ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். நம்ம வந்து நான் சொன்னேன் ஹைபேக்குன்னு, நம்ம வயிற்றுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்பி உள்ள கீமோதெரப்பி கொடுத்து, அதுவும் டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும் பொழுது அந்த ஆப்ரேஷன் பண்ணி முதல்ல அந்த 2-3 நாட்கள் தான் ரொம்ப கிரிட்டிக்கல். ஏன்னா நம்ம அவ்வளோ பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ப்ரொசீஜரை பண்ணி நம்ம அவ்வளோ இது உடம்புக்கு கஷ்டம் கொடுக்கும் பொழுது ஆப்ரேஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேன் ஃபெயில், கிட்னி கேன் ஃபெயில். இதில் நமக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது புண்ணு ஆறாமல் போகலாம். உள்ள நாங்கள் குடலில் தையல் போட்டிருப்போம், பிளாடரில் மூத்திரத்தாரில் தையல் போட்டிருப்போம். இப்போ இதெல்லாம் ஆறணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மானிட்டரிங் தான் முக்கியம். ஆப்ரேஷனை பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸை மிஸ் பண்ணோம்னா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்யூரேட்டாக இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஐசியூஸ் மேன்டு பை கம்ப்ளீட் ஸ்டாஃப் நர்சஸ், டெக்னீஷியன்ஸ் அண்ட் வி ஹேவ் இன்டென்சிவிஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து இந்த ஐசியூ மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான எல்லா உபகரணங்களும், இப்போ இந்த பேஷண்ட் வந்து பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது நாங்கள் 1-2 நாள் எலக்டிவ் வென்டிலேஷன் சொல்லுவோம். அதாவது அவங்க மூச்சு விட கூட அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பொழுது இந்த வென்டிலேட்டர் மாதிரி கருவியை செலுத்தி அந்த கருவி வந்து அவங்களுக்கு மூச்சு விடும். ஸோ அவங்களுக்கு வந்து ரிகவரி ஸ்லோவாக இருக்கும். அதாவது உடம்பு வந்து கேன் டேக் த டைம் டு ரிகவர் ஃபெட்டிக் இருக்கும் பொழுது. 2வது இப்போ மானிட்டரிங். இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் வந்து நம்ம வந்து அவங்களோட ஆக்சிஜன் லெவல், அவங்களுடைய பல்ஸ், பிபி, இப்போ தேவைப்பட்டா அவங்களுடைய கார்டியாக் அவுட்புட்னு சொல்லுவோம். ரத்த நாளிக்குள்ள ஒரு கருவியை செலுத்தி அவங்க கார்டியாக் அவுட்புட், அவங்களுடைய இன்ட்ரா ஆர்டீரியல் பிபி, இந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈவன் ஸ்மால் சேஞ்சஸ் ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி இருக்குன்னா அதை முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இதெல்லாம் நமக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது இந்த கேரும் ரொம்ப முக்கியம். ஓகே. வெறும் ஆப்ரேஷன் பண்ணுனா நமக்கு முக்கியமாகாது. நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம பேஷண்ட்டை வந்து நல்லபடியா திரும்பி வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஓகே, ஓகே. இப்ப நம்ம சினிமாலாம் பார்ப்போம். சும்மா நார்மலா ஒரு மாஸ்க் இருக்கும். ஜஸ்ட் எடுத்து விட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து மிஷினோட ஆமா. அட்டாச்டா இது இருக்கு. வந்து உங்களுக்கு அத மாஸ்க் எடுத்து இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வென்டிலேட்டர் மாஸ்க் போட்டுருக்காங்க. ஆ. இதுல யூசுவலா வந்து இப்ப மாஸ்க் இது சிபாப்ன்னு சொல்லுவோம். ஓகே, இத போட்டு உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா, இது ஓகே. வந்து உங்களுக்கு பிரஷர்ல மூச்சு விடுறதுனால, நீங்க மூச்சு விடாட்டி கூட, இது வந்து இந்த பிரஷர்ல போற இந்த மெஷின்லேருந்து போற பிரஷர்ல உங்க நுரையீரல் விரிவடைஞ்சு உங்க உடம்புக்குள்ள சுவாச காத்து ஓ! போயிடும். ஓகே. அண்ட் இதோட இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம யூசுவலா இன்டிபேட் பண்ணிடுவோம். இன்டிபேஷன்னா ஒரு டியூப் போட்டு உங்க லங்ஸ் வரைக்கும் ஒரு டியூப் போயிடும். அந்த டியூப்ல வந்து உங்களுக்கு இந்த பிரஷர்ல போறது. இது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு வந்து இது காத்து உள்ள அனுப்பி அனுப்பி அதுவும் ஆக்ஸிஜன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன்ல போகணும். இது வெறும் காத்து மட்டும் அனுப்பாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் மச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்ஸிஜன். இதுல வேற என்ன போகுது, எல்லாமே பிரஷர் கூட்டிக்கலாம், வால்யூம கூட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் லங் சைஸ் ஒண்ணா இருக்காது. அதே மாரி நமக்கு லங்ல வால்யூம் ரிக்வயர்மென்ட்டும் வேறையா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வால்யூம மாத்துறதுக்கு, ம். அதுக்கெல்லாம் தான் இந்த வென்டிலேட்டர்ங்கிற கருவி. ஓகே. இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் டிவைஸ். என்னன்னா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து எத்தன மணி ஒரு நம்ம நிமிஷத்துக்கு எவ்வளோ மூச்சு விடணும், ஓகே. அந்த மூச்சினுடைய எவ்வளோ வால்யூம் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு மூச்சுக்கு 500 ml எடுக்கலாம். 1 லிட்டர் எடுக்கலாம். அத இத வச்சு மாத்திக்கலாம். ஆ. 2வது பிரஷர். நம்ம எவ்வளோ பிரஷர் குடுத்தோம்னா, நமக்கு வந்து இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, பல்மனரி எடிமா அந்த மாரி இஷ்யூஸ் போம்போது, லங்ல வந்து நெறைய நீர் இருக்கும். அப்போ வந்து ஆக்ஸிஜன் அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கும். அப்போ நீங்க அந்த ஆக்ஸிஜன பிரஷரா குடுக்கும்போது, நம்ம அப்சார்ப்ஷன் பெட்டர் ஆயிடும். ஓகே. ஸோ இந்த மாரிலாம் சப்போர்ட் குடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நுரையீரலுக்கு ரெஸ்ட் குடுக்க முடியும். ஓகே. அண்ட் நுரையீரல் ரெஸ்ட் குடுத்தா தான் ஹார்ட்டுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி இட் ஷுட்ன்ட் கெட் டயர்ட். ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த மாரி இதெல்லாம் ஓகே. நம்ம வந்து இந்த ஆப்பரேஷன் பெரிய ஆப்பரேஷன் முடிச்சு 2, 3 நாள் குடுக்கும் பொழுது. 2வது நம்ம அந்த வாயில ஆப்பரேஷன் பண்றோம், தொண்டையில ஆப்பரேஷன் பண்றோம் அப்படிங்கிற பொழுது, நம்ம மூச்சு விடும்போது செக்ரீஷன்ஸ் இருக்கும். நமக்கு அத வந்து ஆஸ்பிரேட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து மூச்சுல போய் அடைச்சிரும். அப்பவும் இந்த மாரி டியூப் போட்டோம்னா தான், அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 டேஸ் நல்லா எடிமாலாம் சப்சைட் ஆகுற வரைக்கும் நல்லா முடிச்சுட்டு, அவங்க ரிகவரி நல்லா இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், ஒரு நிமிஷத்துல ஒரு பெர்சன் எத்தன முறை மூச்சு விடணும்? இல்ல யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்பலாம் வந்து ஒரு 14லருந்து 20 டைம்ஸ் வரைக்கும் விடுவோம். வேரி ஆகும். இப்ப நான் படியேறி வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து 24 மணி நேரம் நிமிஷம் ஆகும். இதே இது நான் வந்து இப்ப மெதுவா நிதானமா நடந்துட்டு இருக்கேன். இல்லாட்டி உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி மூச்சு விடுறோம்னு சொல்லிட்டா, நம்ம இட் கேன் கோ டவுன் அஸ் அப் டூ 12, 14 டைம்ஸ். ஓகே. நார்மலா ஒரு பெர்சன் ஒரு நிமிஷத்துக்கு 12 20 வரைக்கும் ஓகே. 20 வரைக்கும் ஓகே. அதுக்கு 20, மேலே 25, 40 வரைக்கும் போகும். இப்ப நீங்க எக்ஸர்சைஸ் ஜிம்ல போய் நீங்க இது பண்ணா 40 வரைக்கும் போலாம். நார்மலா இருக்கிறோம் அப்படின்னு. நார்மலா இருக்கும் பொழுது. நார்மலா 40 வரைக்கும் போறது கூட பிரச்சனை கிடையாது. பட் இப்ப நம்ம ஆப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஒருத்தங்க வந்து அவங்க மூச்சு விடுறாங்கன்னா, அந்த டைம்ல நம்ம வந்து ஓகே. நம்ம இத சேர்த்துறது. ஓகே. சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மூச்சு விடுறது ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் ஆமா. ஃபீல் பண்ணிலாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஸ்லோங்கிறது யூசுவலா வந்து ரொம்ப ப்ராப்ளம் வராது. அன்லெஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்து மசில் வீக்னஸ் இருக்கு. வேற பிரச்சனைகள் வந்துச்சுனா தான் மூச்சு விடுறது கம்மியாகும். ஓகே. யூசுவலா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல்ல ப்ராப்ளம், ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, மூச்சு ஜாஸ்தி இருக்கும். அதுவும் ஷாலோவா இருக்கும். இப்ப நீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்கும்போதே மூச்சு வாங்கிட்டே இருக்கியே, உன் கழுத்தெல்லாம் ஏன் டைட்டா தெரியுது? அப்பதான் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு. ஓகே. பொதுவா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் அதிகமா அதிகமா சிரமப்படுவாங்க. மூச்சு விடுவாங்க. கரெக்ட். அதோட எண்ட் என்ன சார்? அந்த வீசிங் ப்ராப்ளத்தோட அது எண்ட். எண்ட் என்னன்னா, அது வந்து உங்களுக்கு நுரையீரல்ல வந்து ரொம்ப வந்து பாதிச்சிருச்சு. ஆக்ஸிஜன் உள்ள போறதே கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டா, உங்களுக்கு வந்து கார்டியாக் ஃபெயிலியர்ன்னு போயிடும். ஹார்ட் வில் ஸ்டார்ட் ஹேவிங் அ ப்ராப்ளம். கார்டியாக் ஃபங்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதான் எண்ட் ஸ்டேஜ். ஓகேங்க சார். ஸோ இது நீங்க இப்ப பார்க்குறதெல்லாம் பிரைவேட் வார்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ரூம்ஸ். இந்த பெய்ட் பிரைவேட் வார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க 3 கேட்டகரிஸ் இருக்கு. இப்ப இது நீங்க பார்க்க போறது இஸ் அ சூட் ரூம். இதே மாரி சிங்கிள் ரூம்ஸ் இருக்கு அண்ட் விஐபி ரூம்ஸ்னு இதோட கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப அங்கெல்லாம் பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து அத காமிக்கல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டீஸும் வச்சு, உங்களுக்கு அட் த சேம் டைம் இந்த ஒரு கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்தா கூட தே ஷுட் பி ஏபிள் டு யூஸ்ங்கிற ஐடியால தான் இந்த ஃபுல் ஃப்ளோர் வந்து ஹஸ் காட் பிரைவேட் வார்ட். சார் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்கு. ஆமா. இந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா, இங்க வந்து அவங்க வந்து ஒரு பேஷண்ட் உள்ள இருக்கும்பொழுது கூட யாராவது பார்க்க வந்தாங்க, அட்டெண்டர்ஸ் பேசணும்னா இங்க அவங்க இருந்துக்கிற மாரி ஒரு ரூம். ஓகே. இதுல அவங்களுக்கு வந்து இது பிளஸ் உள்ள வந்து பார்த்துட்டீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு ஒரு தனியா ஒரு கவுச், அவங்க இருக்கிறதுக்கு அட்டெண்டர் படுக்கிறதுக்கு ஒரு கவுச் இருக்கும். டிவி ஒண்ணு இருக்கும். அதே மாரி இங்க அவங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கும் ஒரு எவ்ரி ரூம் வில் ஹேவ் அன் இண்டிவிஜுவல் பாத்ரூம். இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்ட் வித் மெடிக்கல் சைடுல பார்த்தீங்கன்னா, வித் கம்ப்ளீட் எல்லாமே இருக்கிற மாரி வச்சு தான் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப மெடிக்கல் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கிறதுக்கு போர்டு வித் ஆக்ஸிஜன் சென்ட்ரல் ஆக்ஸிஜன் சக்ஷன் எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து பேஷண்ட் கேர்ல எமர்ஜென்சி எங்களுக்கு எதுவும் தேவைனாலும் இட் கேன் பி டன் ஹியர். மானிட்டர்ஸ் கூட ஃபுல்லாவே இங்க ஃபிட் பண்ணி வச்சிருவோம். பேஷண்ட் இருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து பில்டிங் கூட பாத்தீங்கன்னா ஹஸ் பீன் கம்ப்ளீட்லி பில்ட் ஆஸ் பர் த லேட்டஸ்ட் மெடிக்கல் கைட்லைன்ஸ். இப்போ நீங்க காரிடர்ஸ் கூட பாத்தீங்கன்னா வில் பி எக்ஸ்ட்ரா வைட் காரிடர்ஸ், தட் ஈஸியா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர் ஆக்சஸ் இருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் there are lifts in all the 3 wings and complete a ramp access also in case of power failure, in case of emergency நம்ம போற மாதிரி ரேம்ப் ஆக்சஸும் இருக்கும். அண்ட் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ் படி பிரெயில் கைடட், அதாவது இப்போ பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் பிளைண்ட், அவங்களால நடக்க முடியாது, பார்வை இல்லாதவங்க கூட பாத்தீங்கன்னா காலில் வந்து இதை கைட் பண்ணி they can completely be able to go. அதான் ஸ்ட்ரைட்டா போறதுல இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். And in front of a lift or in front of this thing உங்களுக்கு இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். So that உங்களுக்கு வந்து even if they are visually handicapped, அவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு they should be able to completely walk around the hospital. ஓகே. அதோட இப்போ வந்து பக்கியும் வச்சிருக்காங்க உள்ள. So those who are not able to walk, வயசானவங்க கஷ்டப்படுறாங்க நடக்கிறதுக்கு, சிக்கா இருக்கவங்களுக்கு வந்து there is a buggy which travels all around taking patients inside the hospital. General wards இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஃப்ரீ பேஷண்ட்ஸ் எல்லாமே இங்க தான் அட்மிட் ஆயிருப்பாங்க. ஓகே. both male and female ward இருக்கு, 30 bedded. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா we have the patients. இங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆபரேஷனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ற பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் ஆகி, அதாவது ஐசியூல நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற வரைக்கும் இங்க இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கேன்சருக்கான டிபார்ட்மெண்ட். இது கேன்சருக்காக மட்டும் இல்ல, இந்த ஓபி இந்த வார்டு எல்லாமே எங்களுக்கு கேன்சருக்கு மட்டும். ஓகே. லேடிஸ் தனியா 30 பெட், ஜென்ட்ஸ் தனியா 30 பெட் இருக்கு. ஓகே. ஸ்பெஷல் வார்டு ஐசியூ தவிர்த்து. ஸோ இது நாங்க யூஸ்வலா பாத்தீங்கன்னா நாங்க ஆபரேஷன் முந்தின நாள் அட்மிட் பண்ணுவோம், இங்க ஒரு நாள் இருப்பாங்க, ஆபரேஷன் பண்ணுவோம், ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் ஐசியூல இருப்பாங்க, அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க இருந்து வீட்டுக்கு போறது சரியா. ஓகே. ஓகே. அதாவது சி பிளாக் என்ட்ரன்ஸ் இது ஆக்சுவலி ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா ஆம்புலன்ஸ்லயோ இல்லை கார்லயோ கூட்டிட்டு வரவங்க டேரெக்டா இங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்படியே உள்ள டேரெக்டா உள்ள கூட்டிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட என்ட்ரன்ஸ் தான் இது. அந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம இப்போ இருக்கோம். உள்ள போய் பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த ஹாஸ்பிட்டல்ல கெட்டும் போதே பிளான் பண்ணது என்னன்னா இந்த டே கேர் கீமோதெரப்பி. ஏன்னா இப்போ எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தான் கீமோதெரப்பி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. கீமோதெரப்பி டே கேரா ஒரு நாள் வருவாங்க, போட்டுட்டு அன்னைக்கே மத்தியானம் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஆக்சஸ்க்காகவே இந்த டே கேர் கீமோதெரப்பி வார்டை பாத்தீங்கன்னா இந்த பின்னாடி என்ட்ரன்ஸ் கிட்ட, ஸோ நேரா வந்து அவங்க இறங்கி அப்படியே உள்ள வந்து இப்போ இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து தனித்தனியா இருக்கிறதுக்கு, ஓகே, அவங்க நேரா இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க ஒரு வார்டில் இருப்பாங்க. சிஸ்டர் வந்து இங்க இந்த கீமோதெரப்பி மட்டும் அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரும் எப்பவுமே இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, கீமோதெரப்பி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. கீமோதெரப்பி வந்து ஒரு 3 to 6 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படி இங்கிருந்து. ஸோ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்மிஷன் போட்டு வார்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து போற அந்த ஹேசல் எடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த டே கேர் கீமோதெரப்பிங்கிற கான்செப்டும். ஓகே. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன் பார் வித் த லேட்டஸ்ட் இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ். உங்களுக்கு இங்கே வந்து பேஷண்ட்ஸ் கீமோதெரப்பி போடும்போது என்ன அவசரம் ஏற்பட்டாலும் அவங்கள வந்து பார்த்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ கம்ப்ளீட் சென்ட்ரல் ஆக்சிஜன் சக்ஷன் சிஸ்டம் மானிட்டரிங் எல்லாமே. ஓகே. ஸோ ஏன்னா கீமோதெரப்பிங்கிறது அந்த மருந்து செலுத்தும் போது எந்த டைம்னாலும் கம்ப்ளீட் மானிட்டரிங்ல இருக்கணும். அதுக்காக நம்ம இது பண்றது. இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் உங்களுக்கு தனியா பாத்ரூம்ஸ், ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு எதுவும் சிக்னஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு பண்றதுக்காக வாஷ் பேசன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்துட்டு. ஸோ இதுதான் எங்களுடைய கேன்சர் சர்ஜிக்கல் ஆங்காலஜியோடைய ஓபி அவுட் பேஷண்ட்ஸ் வர்றதெல்லாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி பிளான் பண்ணியிருக்கிறதுனா, பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நிறையா ஸ்பேஷியஸாக இருக்கணும், அவங்க உட்கார்றதுக்கு நிறைய இடம் வரணும். ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் பிளானிங் தான். இப்போ இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாலும் கொள்ற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சிருக்கோம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா வெயிட்டிங் ரூம்ஸ் நிறைய இடத்துல, இப்போ ப்ரொசீஜர் ரூம்ஸ் மாதிரி வச்சிருக்கோம், மைனர் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், எக்ஸாமினேஷன் தனி ரூம்ஸ், அங்கெல்லாம் பேஷண்ட் பார்த்துட்டு ப்ரொசீஜருக்கு இங்கே வரும்பொழுது அவங்க இது பண்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி. அதாவது கேன்சர் வந்தால் மட்டும் ட்ரீட் பண்றதை விட அடுத்து நமக்கு என்ன முக்கியமா இருக்குன்னா வரும் முன்னாடியே காக்குறதுக்கு என்ன பண்ணலாம். ஸோ அதுக்குரிய உபகரணமும் இங்கே நம்மகிட்ட இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாயில், சர்வைக்கல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதெல்லாம் வந்து பேஷண்ட்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நமக்கு வந்து பாப்ஸ்மியர் கால்போஸ்கோபின்னு பண்றோம். ஸோ இங்க நாங்க வி ஹேவ் அ லேட்டஸ்ட் வீடியோ கால்போஸ்கோபி. இது வந்து மினி அறுவை சிகிச்சை, ஆமா, மினி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் ப்ரொசீஜர் ரூம். ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மகிட்ட வந்து இந்த வீடியோ கால்போஸ்கோப்னு சொல்லுவோம். இதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து கர்ப்பப்பை வாயில வந்து நம்ம அதே மேக்னிஃபிகேஷன்ல எக்ஸாமின் பண்ண முடியும். சர்வைக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து அண்டர் மேக்னிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுல ஏதோ அப்நார்மாலிட்டிஸ் இருந்தா நம்ம ப்ரீ கேன்சர் ஸ்டேஜஸ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதனால பண்ணும்போது நம்ம வந்து சர்வைக்கல் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் த காமனஸ்ட் திங். அதே மாதிரி வி ஹேவ் அன் அல்ட்ராசவுண்ட். இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா வி ஹேவ் அன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் அ பிரெஸ்ட், இது மேமோகிராமும் பண்றதுக்கு வருது. ஓகே.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் டைரக்டட் அவுட் பேஷண்ட் அல்ட்ராசவுண்ட் நாங்கள் எங்கள் ஓபிலேயே வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன மைனராக வந்து சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நம்ம ஸ்கேன் உடனே பண்ணி பார்த்துடுறோம். ரெண்டாவது நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் நம்ம வந்து ஸ்கேன் கைடன்ஸில் நீர் எதுவும் இருக்குதா, உள்ள எதுவும் இருக்குதான்னு பார்க்கறதுக்கும் நம்ம வந்து இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எங்கள் ஓபிலேயே வந்து இது போக ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தனியாக அவங்க அட்வான்ஸ் ரேடியேஷன் ஸ்கேன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபிசிஷியன் டைரக்டடாக பண்ணுறதுக்காக நம்ம ஓபிலேயே கூட இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரொவிஷனிங்கை கொடுத்து, அதாவது ப்ரிவென்டிவ்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம வந்து முன்னாடியே பேஷண்ட்ஸ் வர்றாங்க ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்குல இருந்து நம்ம அட்வான்ஸ்டாக வந்து பண்ணா கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே நம்ம கிட்ட இப்போ இங்கே ஓபியில் இருக்கும். சூப்பர் சூப்பர். எல்லா பேஷண்ட் எக்ஸாமினேஷன் கவுண்ட்ஸ் தவிர ப்ரொசீஜர் ரூம்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இங்கேயே நம்ம வந்து வார்டில் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங்ஸ், பயாப்சிஸ் எல்லாமே கூட நம்ம இங்கே வந்து அண்டர் மைனர் அனஸ்தீசியா நம்ம வந்து அவுட் பேஷண்டாகவே பண்ணிட்டு அனுப்புறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இங்கே பண்ணுறதுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இது என்னன்னா இந்த மெயின் திங் அபவுட் இங்கே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸோட ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் எல்லாரும் இன்புட்டும் எடுத்துட்டு இது நமக்கு என்ன தேவை, இப்போ நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து இன்புட்ஸ் எடுத்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா we are able to reach more public. இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட்னு வரும்போது இட்ஸ் a big machinery. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, டாக்டர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. எங்களுக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ we are able to reach more patients and do கொஞ்சம் இன்னும் advanced work in a government setup, which is very nice. இப்போ எத்தனை பேர் வந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காம இருக்கிறதுக்காக நம்ம இருக்கோம். ஆமா, மூவபிள் ஆகி அடுத்தது இது பண்ற மாதிரி பாத்திர முடியும், அப்படிதானே? ஓகே சார், நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடிங்கிறதுனால கேட்குறேன், இங்க இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் குவாலிட்டியான மெடிசன்ஸ்? இங்கே வரது எல்லா மெடிசன் வந்து நமக்கு வேர்ல்ட் கிளாஸ், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி மெடிசன்ஸ் தான் நமக்கு வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் தான். யூஸ்வலாக வாட் இஸ் காட் இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதே மெடிசன்ஸ் தான் நமக்கு இங்கே வருது. யூஸ்வலாக நாங்கள் ரிக்வயர்மெண்ட் கொடுத்துட்டு அண்ட் இப்போ என்னன்னா நமக்கு யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம ஈவன் காஸ்ட்லி மெடிசன்ஸ் கூட நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்லேயே, அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லேயே யூஸ் பண்ணிட்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்க முடியுது பேஷண்ட்ஸ் கிட்ட. ஸோ ஈவன் அவங்களால கையிலேருந்து செலவு பண்ண முடியாட்டி கூட நம்மளால வந்து இது யூஸ் பண்ணி முதலமைச்சர் காப்பீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணி எல்லா மெடிசன்ஸும் நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடியுது. அண்ட் இன்னொன்று இங்கே என்ன இப்போ இன்டெகிரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அதர் ஃபீல்ட்ஸ் ஆஃப் மெடிசன் as well. இப்போ பார்த்தீங்கன்னா we have a Unani wing over here. அதே மாதிரி மேலே இது there is a யோகா room. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸ் வந்து அதாவது ரெகுலர் மெடிசன்ல ட்ரீட் பண்ணாமல் இப்போ சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், கிரானிக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுனானியில் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெகிரேட்டடாக இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியுது. பேஷண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜிங் them to go do yoga. There is a very good physiotherapy department. So இப்போ நமக்கு இப்போ பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கீமோதெரப்பி எடுக்கும் சர்ஜரி பண்ண முடிச்சதுக்கப்புறம் அவங்கள ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி அண்ட் அதே மாதிரி யோகா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஹோல்சம் வெல்பீயிங். ஓகே, ஏன்னா ஒருத்தங்க வந்து வெறும் அந்த வியாதியிலேருந்து வர்றதை விட கொஞ்சம் மனசளவுலையும் கொஞ்சம் பெட்டராக வர்றதுக்கு யோகாலாம் ஹெல்ப்ஸ். ஓகே சார், இங்க இருக்கக்கூடிய ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே ஒரு மாதிரியான பார்வை இருக்கு. இங்க வந்து இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த பார்வை மாறி போயிருக்கு. ஆமா, ஆனா ஃபுட்டுங்கிற விஷயத்துல எப்படி சார்? ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இட்ஸ் சென்ட்ரலைஸ் கேட்டரிங், வெளியேந்து வந்து நமக்கு ப்ரொக்யூர்டா கொடுக்கறது தான். அதுவும் பேக்கேஜ் மீல்ஸ் பேஸ்ட் ஆன் டயட்டிஷியன் ரெக்வயர்மெண்ட். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வேணும், சிலருக்கு வந்து லிக்விட் டயட், சிலருக்கு வந்து செமி சாலிட் டயட், சிலருக்கு வந்து சாஃப்ட் சாலிட் டயட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களால லிக்விட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும் ஒரு நாளுக்குன்னு சொன்னால் கிளியர் லிக்விட்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டட் குவாலிஃபைடாக உங்களுக்கு வந்து பேக்டாக வந்து நேராக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்தந்த மீல்ஸுக்கு வந்துடுது. அது ஸ்டாஃப் நர்ஸ் கொடுத்து அவங்க ஸ்டாஃப் நர்ஸஸ் மேக் ஷுர் தட் த பேஷண்ட் கெட்ஸ் த கரெக்ட் ரிக்வயர்மெண்ட். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக்காக இருக்குது. இட்ஸ் ஆல் பேக்ட் அண்ட் இட் இஸ் ஆல் ஆல்ரெடி ப்ரீ பேக்டு, கிளீன்டு. அதே மாதிரி அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்த மாதிரி வர்றதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டையும் நேராக போகுது. நீங்கள் அந்த பாத்திரத்தில் அந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு கெட் த க்ளீன் ஃபுட் அட் த ரிக்வயர்ட் டைம் ஆஸ் பர் த டாக்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன். ஹைலி ஹைஜீனிக்காக இருக்கிறதுனால ஒருவேளை காஸ்ட் அதிகமாக இருக்குமா? ஃபுட்டோட காஸ்ட் இல்லை, ஃபுட்டும் ஃப்ரீ தான். ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஃபுட்டுமே இஸ் கிவன் ஃப்ரீ. பேஷண்ட் நீங்க வார்ட்ல சேர்ந்துட்டீங்கனாலே உங்க வார்ட் கணக்குலயே அந்த ஃபுட் வந்துரும். ஓகே, சோ ஃபுட்டுக்காக பேஷண்ட்ஸ் அவங்களுடைய சாப்பாடுக்காக they don't have to spend anything over here. இப்போ நம்ம சில ஹாஸ்பிட்டல்ல போகும்போது இட்லி வேணுமா, தோசை வேணுமான்னு மார்னிங்ல கேட்பாங்கல்ல, மதியானத்துல என்ன ரைஸ் சாப்பிடுறீங்க, சாம்பார் சாதமா, கர்ட் ரைஸா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி பேஷண்ட்ட கேட்காம இங்க நீங்களே இல்ல, ஆமா, பேஷண்ட்ஸ் கிட்டயும் வந்து ப்ரிஃபரன்சஸ் ஓரளவுக்கு கேட்போம். பட் நாங்க வந்து டாக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெகுலர் டயட்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து சாதம், சாம்பார், ஃபுட் அந்த மாதிரி வரலாம். மார்னிங் இட்லி வரலாம். இப்போ நாங்கள் வந்து சாஃப்ட் சாலிட்னு சொன்னால் அவங்களுக்கு கஞ்சி வரும், அவங்களுக்கு வந்து உப்புமா மாதிரி வரலாம். அதே மாதிரி நாங்கள் லிக்விட் டயட்னு சொன்னோம்னா அவங்களுக்கு பால், அவங்களுக்கு ஜூஸஸ்,
அந்த மாதிரி பேக்ட் ஆகும். ஓகே. இப்ப மார்னிங், மதியானம், நைட்டு இத தாண்டி இடையில வந்து இடையிலயும் டீ, அவங்களுக்கு காஃபி. பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜூஸஸ் அண்ட் மில்க் ஸ்நாக்ஸ் எல்லாமே வரலாம். ஓகே, ஓகே. ஃப்ரூட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல பொறுத்தவரைக்கும், கேன்சர் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஓவராலா எத்தன டாக்டர்ஸ் இருக்காங்க? எத்தன நர்ஸ் இல்ல இருக்காங்க? நாங்க இங்க வந்து இப்போதைக்கு நாங்க மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோம். சர்ஜிக்கல் ஆங்காலஜில பாத்தீங்கன்னா 2 சீஃப்ஸ் இருக்கும், 6 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, 2 போஸ்ட் கிராஜுவேட்ஸ் வராங்க. ஸ்டாஃப் நர்சஸ் பார்த்தீங்கன்னா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓபி, வார்டு, தியேட்டர் எல்லாம் சேர்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஆங்காலஜிங்கிறது கீமோதெரப்பி. அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் 2 சீஃப், அங்க 5 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அந்த போஸ்ட் இருக்குது. ரேடியேஷன் ஆங்காலஜி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்போ அது பார்த்தீங்கன்னா ரேடியேஷனால நமக்கு உள்ள கொண்டு வர முடியாதனால இப்போதைக்கு நாங்க வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ அந்த பில்டிங் வந்து சாங்ஷன் ஆயிருக்கனால கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு ரேடியேஷன் ஆங்காலஜி அண்ட் நியூக்ளியர் மெடிசன், அதாவது பெட் சிடி, அதுக்கெல்லாம் ஒரே தனியா ஒரு பில்டிங் நமக்கு பக்கத்துல வந்துட்டு நமக்கு அட்டாச் ஆகும். ஓகேங்க சார். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு 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 3 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ, அதுக்கு ஈக்குவலா இந்த ஹாஸ்பிட்டல் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் அந்த ரேஞ்சில இருக்கு. டெல்லியிலேயே டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலான ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த அந்த அளவுக்கு இது கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பா Thank you. மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஆமா, கண்டிப்பா. இது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு அரசாங்கத்துல இருந்து இவ்ளோ தூரம் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம். ஸோ அதனால தான் நாங்க இது சொல்றதுக்கு காரணம் வந்து மக்கள் வந்து தெரியாம வந்து வைத்தியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஓகே. இப்ப நீங்க கேன்சரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய பேர் வந்து கேன்சர்ன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு, அதனால இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ரொம்ப விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். ஸோ செலவு பண்ண யோசிப்பாங்க. 2வது ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொடுமையான ட்ரீட்மெண்ட்டா இருக்கும்னு சொல்லி பயந்துகிட்டு நெறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருக்காங்க. இப்ப நாம முக்கியமா நமக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, என்ன கேன்சர் எப்ப வந்தாலுமே கண்டிப்பா அவங்கள வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜ் இருந்தா கண்டிப்பா குணப்படுத்த முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் குணப்படுத்த முடியாட்டியும் அட்லீஸ்ட் அவங்கள வந்து நம்ம வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா குடுத்து, அவங்க இருக்கிற காலத்துல நல்லா வச்சுக்க முடியும். அதுக்கு பயந்துகிட்டு ஒண்ணு வந்து என்னன்னா கேன்சர் கஷ்டமான ட்ரீட்மெண்ட்டோன்னு யோசிக்க வேண்டாம். இப்ப நெறைய இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸஸ்ல வி ஆர் ஏபிள் டு கிவ் அ குட் குவாலிட்டி. அதாவது நீங்க நான் இருக்கிற மாதிரியே அவங்களையும் இருக்க வச்சிடலாம். 2வது விஷயம் வந்து செலவு. இப்ப அதான் நெறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா நீங்க வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கா ஓடும் பொழுது லட்சக்கணக்கா செலவு பண்ணணும். அதுக்கு எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குது. அந்த மாரி டைம்ல அவங்களுக்கு தெரிய வேண்டியது கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்தே எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் உரிய எல்லா ஹெல்ப்பும் இருக்கு. நீங்க செலவு பண்ணாம ஃப்ரீயா கூட வந்து பண்ணிக்கலாம். ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே நெறைய பேருக்கு ரீச் பண்ண முடியுங்கிறது தான் எங்களோட ஐடியா. சார் இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வெளியில வெளியில தனியார் மருத்துவமனைய பார்க்குறேன். அந்த எக்ஸ்ரே எடுக்குறது, ஸ்கேன் எடுக்குறது, ஏதோ சில டெஸ்ட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இங்க வந்தாங்கன்னா, அதுக்கு சார்ஜபிள்லாம் எந்த இல்ல அளவுக்கு? டெஸ்ட் மட்டும் அவங்க ஸ்கேன் எடுக்கிறதுனா வந்து இங்க எடுக்குறாங்க. அதெல்லாம் ஓகே. பத்தி இல்ல. பட் யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிறது அதுவுமே காப்பீட்ல பண்றாங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ம். எல்லாமே கண்டிப்பா கம்மியான சார்ஜ். இப்ப பிரைவேட் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலோட இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி பே பண்ணி ஒரு ஒரு ஸ்கேனிங் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதா இருக்கட்டும், எக்ஸ்ரே எடுக்கிறதா இருக்கட்டும், வெளியில தனியார் ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா பார்க்கக்கூடிய அதோட ரொம்ப பேஷண்ட் கம்மியா தான் இருக்கு. வெளியில இப்ப தனியார் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பார்க்குற வெளிய ஒரு நீங்க பேஷண்ட் இங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எம்ஆர்ஐ மட்டும் எடுக்க வந்தா டெஸ்ட் அதுக்கு எவ்வளவு மட்டும் சார்ஜபிள்? இல்ல டெஸ்ட் இங்க வந்து எல்லாருக்கும் ஒரே காஸ்ட் தான். நீங்க ஓகே. பைசா கட்டி எடுத்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் 3000 ஆட் ரூபீஸ் அண்ட் சிடி ஸ்கேன் வந்து 1500 ரூபீஸ். இவ்வளவுதான் ஓகே. காஸ்ட் உங்களுக்கு. ஓகே. இது நீங்க தனியார் வந்து எடுத்தாங்கன்னா இங்க இருக்கிறவங்களா எடுத்தாலும், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் காப்பீட்ல எடுத்தோம்னா ஃப்ரீ. ஃப்ரீ. நீங்க அந்த பைசா கூட செலவு பண்ண வேண்டாம். ஓகே, ஓகே. கண்டிப்பா நீங்க நெறைய பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரியான நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா மக்கள் அத பயன்படுத்திப்பாங்க நான் நம்புறோம். கண்டிப்பா. மிக்க எங்களுக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷம். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ.